பார்ப்பதற்கு அச்சு அசலாக நடிகர் செந்தில் போலவே இருந்ததால் சினிமாவுக்கு நடிக்க வந்தவர்தான் நடிகர் ஜெயமணி. பெரிய பெரிய காமெடி நடிகர்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் இவரை போல துணை காமெடி நடிகர்களுக்கு ஒருபோதும் சினிமாவில் கிடைப்பதில்லை. அந்த வகையில் நடிகர் ஜெயமணி மதுரையைச் சேர்ந்தவர். இவருடைய குடும்பத்தார் அனைவரும் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது இவர் மட்டும் பட்டப்படிப்பை முடித்து தமிழ்நாடு அரசு நடத்திய கோஆப்டெக்ஸில் ஒரு அரசு அதிகாரியாக பணியாற்றி வந்தார். அப்படி ஒருமுறை இவரை பார்த்த நடிகர் ஒருவரல் கிருஷ்ணாராவ் இவர் பார்ப்பதற்கு ஒரு சாயலில் நடிகர் செந்தில் போலவே இருந்ததால் சாது திரைப்படத்தில் இவருக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தார். தனது முதல் திரைப்படத்திலேயே கவுண்டமணியுடன் காமெடி காட்சியில் அசத்தியிருந்த ஜெயமணி பின்னர் தமிழ் சினிமாவின் முன்னணி காமெடி நட்சத்திரங்களின் திரைப்படங்களில் ஒரு துணை காமெடி நடிகராக நடித்து அசத்தி இருக்கிறார். இவருடைய நெருங்கிய சொந்தக்காரர் தான் இயக்குனர் பேரரசு. அதனால் பேரரசுவின் பல திரைப்படங்களில் நடித்திருந்தார் ஜெயமணி. பசுனக்கி என்ற காமெடியின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர். இதுவரை 250க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அரசு துறையில் வேலை பார்த்து சினிமாவில் நடிக்க வந்தவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் போனது மிகப்பெரிய வருத்தம்தான்.